ஐயாவின் அனைத்து பதிகளிலும் நிழல்தாங்கல்களிலும் ஐயாவின் பள்ளியறைக்கு வலது பக்கமாக அமர்ந்திருந்து அன்புக்குடி மக்களை எல்லாம் எந்த ஒரு தீமை அணுகாமல் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் ஐயாவின் காவலாளியர்களான 5 சீவாய்மார்களின் தோற்றம் குறித்ததுதான் இந்த பஞ்சதேவர் உற்பத்தி என்ற பகுதி. சீரணி கொண்டை சூடும் சிவனுடைய பாதம் போற்றி நாரணர் மனு போகின்ற நகர்கலி யுகத்தில் வந்தே போரணி மனுக்கள் யாவும் பேணியோர் தலத்துள்ளாக்கி காரண மகிமை காட்டி கருத்துளம் தற்காத்தாரன்றே. அழகு பொருந்திய கொன்றை மலரை அணிந்திருக்கும் சிவபெருமானின் பாதங்களை வணங்குகிறேன். நாராயணர் மனித வடிவில் ஐயா வைகுண்டராக இக்கலியுகத்தில் வந்து அழகுடன் கூடிய இவ்வுலக மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் வரச் செய்து இறை சக்தியை வெளிப்படுத்தி மக்களை பாதுகாத்தார். தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வாழ வழிகாட்ட வேண்டியது தாயின் கடமை. அதை போல பொறுமையுடைய தர்ம சிந்தனையுடைய அறநெறிகளை பின்பற்றி வாழும் மக்களை நல்ல முறையில் பாதுகாத்து என்றென்றும் நல்வாழ்வு பெறச் செய்வது இறைவனின் கருணை அல்லவா? அதே நேரத்தில் கலி மாயையின் தூண்டுதலால் தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களை அழித்து நல்ல மக்களை காப்பதும் இறைவனின் கடமை அல்லவா? ஆகவே இத்தகைய செயல்களை சிறப்புற செய்வதற்காக 5 காவலாளிகளை எனக்கு தர வேண்டும் என்று திருமால் ஈசரிடம் கேட்கிறார். உடனே ஈசர் மாயவனாரிடத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வீரர்களை படைத்து தர வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்கிறார்.